நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? விருச்சிக ராசி காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம். காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. எப்பொழுதுமே மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இருக்குது, எதுக்காண்டி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. வெளிப்படையாக காட்டுறத குணமே உங்கள்கிட்ட கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, அதை நகர்ந்து சென்றுவீங்க. உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டமான, என்ன பண்ணுறோன்னு தெரில, ஏது பண்ணுறோன்னு தெரில, அப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்ணத்தை உடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கவலையை நீங்கள் உடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்காந்த கொண்டும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு காதை செவி சாய்க்கவே கூடாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களா ஈஸியாக கொலைப்பட்டு போயிடுவாங்க. மற்றவங்க கூட இருக்காங்க பார்த்திங்களா, நீங்கள் ஒரு பிளானை பக்காவாக போட்டு வச்சுருப்பீங்க. இது பண்ணால் இந்த மாதிரி லாபம் வரும், இது பண்ணலைன்னா இந்த மாதிரி நட்டம் வருங்கிறத நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க. அதை அப்படியே கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உங்களை குழப்பாம்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கஷ்டம் ஏற்படுத்தணுமோ அதுக்கு பிளானை கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஸோ இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையில் செஞ்சுருவீங்க, கடைசியில் லாக் ஆகிடுவீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய முழு சிந்தனைகளை, உங்களுடைய முழு செயல்பாடுகளை நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அப்படி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஸோ கரெக்டான நபர்கள்ட்ட பார்த்து புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி, இவங்கக்கிட்ட நீங்கள் கல்யாணம் முடித்தவங்க தன்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கிட்ட கேட்டு விவரங்களை ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா லாபம் உண்டு. திருமணம் முடிக்காத நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் தங்களுடைய சகோதரிகள்கிட்ட, அதாவது சகோதரிக்கிட்ட மேக்ஸிமம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கரெக்டான பிளான், அதாவது சகோதரி போல் பழகின்ற ஒரு உறவு அப்படின்ட்டு பார்த்திங்களா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லாபம் உண்டு. ஐயா இவங்ககிட்ட தான் நிறைய பாதிப்படைஞ்சேன், இவங்ககிட்ட தான் கஷ்டப்பட்டேன், நான் இவங்களால தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் 6-8 இருக்கும். அல்லது உங்களுடைய லக்னமும் அவங்களுடைய லக்னமும் 6-8 இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா இந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பில்லை என்பது கருத்து. இந்த ஜூலை மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ஆரம்பத்தில் மாத இறுதியில் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போயிடுவார். இந்த 8ஆம் இடத்துல குரு சூரியன் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. 17ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர போகிறார்.
9ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க. இதுதான் இந்த மாதத்தோட விருச்சிக ராசிக்கு கோச்சார கிரகங்களுடைய இருக்கிற அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. இந்த 17ஆம் தேதி வரையும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்கள், அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட என்ன பண்ணுன்னா அவங்க அதாவது ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிறதை விட மனசளவில் வாங்கிடாதீங்க. காதில் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் வெளிப்படையாக அவங்ககிட்ட உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ சொன்னால் எனக்கு கெட்டதான் சொல்லுவேன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மேலே வச்சு செய்வாங்க கூட இருக்கவங்க. ஸோ அப்போ கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த 17ஆம் தேதி வரையும் யார் என்ன சொன்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அதை முழுமையான விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் எப்போ இருக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% படி ஏறிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு 80% போய் படியில் போய் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உண்டு. எல்லா விஷயங்களிலுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கார். ஒரு பதட்டமும் பயமும் கொஞ்சம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பகவானை யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு ஏதாச்சும் இருக்குது, மருத்துவ செலவுக்காகவே உங்களுடைய பணம் போயிருக்கு அப்படின்னா அந்த மருத்துவ செலவுனால் ஏற்படுகின்ற விரயம் குறையும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நம்முடைய விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க. அப்படியே அறிவு கொட்டி கிடைக்கிய அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய படிப்பின் திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க காதல் செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது புதுசாக காதல் பண்ண போகிற விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த மாதம் முயற்சி எடுக்கிறத விட்டுருங்க, வேண்டாம். நீங்களாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் யாரை போய் காதலனாகவோ காதலியாகவோ ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க தான் ஒரு 2.5 வருஷம் உங்களை அடி புழிஞ்சு எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் முடிஞ்சளவு காதல் செய்கிறவங்களோ இல்லை காதலை செய்ய நினைக்கிறவங்களோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு, ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி உண்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தணும். விருச்சிக ராசி அன்பர்கள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவித்தொகை பெறுகிறவங்க இந்த 17ஆம் தேதி வரையும் கரெக்டான வேலையை பார்க்கணும். லஞ்சம் ஊழல் இந்த விஷயங்களை தயவு செய்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அவங்க கூட யாராவது செய்கிறாங்கன்னா கூட போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாதிரி சித்தரித்து உங்களை மாட்டி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிங்கன்னா கெட்ட பேரை வாங்கிடுவீங்க. ஸோ எந்த விஷயங்களிலும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களே செஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது மூலமாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் கூட இருக்கவங்கள நம்பியோ அல்லது வேலை பார்க்குற வேலையாட்களை நம்பியோ விட்டுட்டு போனீங்கன்னா வரும்போது நீங்கள் ஒரு 20 கிலோ அரிசி வச்சுருந்தீங்கன்னா 12 கிலோ அரிசி தான் இருக்கும். விற்றது 4 கிலோவாக இருக்கும். மீதி கிலோ எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்போ மீதி எத்தனை கிலோ காணாமல் போச்சு? 12 கிலோ விற்றுருக்கு, 4 கிலோ தான் இருக்குது. ஸோ எத்தனை கிலோ காணாமல் போச்சு பாருங்கள், 4 கிலோ காணாமல் போச்சு. அது கேட்டிங்கன்னா இந்த செந்தில் வாழைப்பழ கதையில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதானே இது அப்படின்னு மாதிரி உங்களோட வேலையாட்கள் சொல்லிடுவாங்க. இது ஒரு நாசுக்காக ஒரு சூச்சம்னு சொல்கிறேன், சரியா? அதனால் கவனமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா லாபத்தை பெறுவீங்க, நட்டத்தை பெறாமல் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு 20 கிலோ அரிசி வந்து கடையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு. 4 கிலோ தான் இருக்குது. மீதி எத்தனை கிலோ வேணும் நமக்கு? 4 கிலோ வேணும் பார்த்தீங்களா? அந்த 4 கிலோ வந்து காணாமல் போயிருக்கும். அப்போ அவங்க வேலையாட்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை கணக்கிலே கொண்டு வர மாட்டாங்க. அதை நீங்கள் போய் கேட்க போனீங்க, கண்டுபிடிச்சி கேட்க போனீங்கன்னா, நம்ம நடிகர் செந்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் நம்மளுடைய கவுண்டமணி சார், அவங்க 2 பேரும் பேசுவாங்க பார்த்தீங்களா, வாழைப்பழத்தை எங்கடா, அதுதானே இது, அதுதானே இதுன்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை சொல்லி சமாளித்து உங்களை குழப்பக்கூடிய அளவுக்கு தொழிலில் ஒரு லாக்கை ஏற்படுத்திடுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 12/4ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உங்களுடைய தொழிலுக்கு என்ன ஒரு பொருளாதார விஷயங்களோ, உங்களுடைய தொழிலுக்கான ஒரு செயல்பாடு விஷயங்களோ, அதில் ஒரு ஏற்றங்கள் வந்துடும். ஸோ கவனமாக இருந்தால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் ஒரு ஏற்றத்தை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க.
ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசி அனைவரிடமும் அன்பாக, பண்பாக, பாசமாக பழகக்கூடிய ராசியில் ரிஷபராசி நேயர்கள் முதன்மையான இடத்தை பிடிப்பார்கள். தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே வெளிப்படையாக பேசி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஏன்னா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. பெரிய விஷயமே அதான். மனசில் பட்டதை வெளியே அப்படியே என்ன சொல்கிறேன்னா, யார் அதை என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்காமல் நீக்காடு வெளியே பேசுகிறீங்க. அதே போல் இது வந்து வெளியே பேசுகிறதுல ஒரு பக்கம் ஒரு நன்மை ஒரு 50% இருக்குன்னா, இன்னொரு பக்கம் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களுக்கே பின்னாடி இருந்து புறன்னு சொல்லுவவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் நிறைய நேரத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானை பற்றி வெளியே எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லாக் ஆகிறீங்க. மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டு இதை பண்ணிடலாம், இதை ஜெயிச்சிடலாம்னு நினைப்பீங்க. நீங்கள் செஞ்சு முடிக்க முன்னாடி உங்கள் கூடவே இருந்தவங்க அந்த பிளானை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரும் புகழும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டுங்கிறத உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பொது பலன் தான் பேசுகிறோம். அப்போ இது வந்து ஜூலை மாதத்துக்குன்னு கிடையாது. நம்ம ரிஷபராசிக்காரங்கள் இந்த ஜூலை மாத பலனை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய ராசி பலனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது வந்து கட்டாயமாக பொருந்தும். நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் எப்போ பாதுகாக்கப்படுதோ அப்பொழுது பொருளாதாரம் வீட்டில் தங்கும் என்பது உண்மை. ஓகேவா? சரி, இப்போ ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே உங்களுடைய ரிஷபராசிக்கு அமர்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு பகவான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் கிட்டத்தட்ட வந்து 17ஆம் தேதிக்கு மேலே உள்ளே போயிடுறாரு. அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான். இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் கொடுக்க போகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது என்னென்னா, தொழிலே பண்ண முடியலைங்க, இப்போ கஷ்டமாக இருக்குது, தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக தொழிலை நீங்கள் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல் வரும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியும் கொடுக்குறாரு. அதுக்கேற்றவாறு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உள்ளே வந்தோடனே, புதனோடு சேர்ந்து சூரியன் இணைய ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் எண்டுக்குள்ளே மறுபடியும் நான் தொழிலை புதுப்பிக்கிறேன், என்னால் தொழில் நடத்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. பண பழக்க வழக்கம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பணம் எங்கேயாச்சும் பணம் கேட்டிருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக பண பழக்க வழக்கம் அதிகரிப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம். சரி, நீங்கள் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கையில் பணம் இல்லைங்கிற சூழ்நிலை எப்போ வரும்னா, அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் எப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து உதவுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அதே போல் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஒரு பத்திரம் குறையுது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் ஒரு பத்திரம் குறையும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்காண்டி இந்த பத்திரத்தை, உங்கள் வீட்டில் உள்ள பத்திரத்தை அடமானம் வச்சு அந்த அவங்க பிரச்சனை முடிப்பீங்க. ஸோ இதுதான் இயல்பாகவே உங்களுடைய மைனஸ். நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்து இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய குடும்பத்துக்கான முன்னேற்றத்துக்காக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்துன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 2 நாள் ஃப்ரீ மைண்டாக ஜாலியாக இருந்தது. தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டினது என்னையை பொறுத்தளவு போதுன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்களாக
அதிகமான மன அழுத்தம், தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு 5 மாத காலமாக ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷமாக என்ன சொல்கிறேன்னா நீங்களாகவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து ராகுகேது பயிற்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிஷபராசிக்காரங்க மாதிரி ஒரு மனதளவில் மன அழுத்தத்தோட எதையுமே செய்ய முடியாமல் புத்தி பேதலிச்சு போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. எப்படி கன்னிராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வரப்போகுது, ஒரு மாற்றம் ஏற்படுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. திருமண வயதுக்கு உரிய வயதில் இருப்பவர்கள், வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சூப்பராக இருக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதம் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. அதே போல் ஒரு புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் இயற்கையாகவே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஆணி ஆடியில் வந்து புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு மீறி ஏதாவது ஒரு வீடு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க, அல்லது வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா யார் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நீங்கள் பண்ணணும். ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற, அதாவது ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாருன்னா உறுதியாக என்ன பண்ணணும், வீடு இடமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. செவ்வாய் கேது சேர்க்கைக்கு மட்டும் ஒரே ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள். ஒவ்வொரு நாளும், அதாவது முடிஞ்சளவு தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா கரெக்டாக வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு போய் நீங்கள் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும், அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய
பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க. சூப்பருங்க, தெளிவாக இருக்கீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இவ்வளவு நாட்களாக கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாட்டுங்க. யாருக்குமே ஐடியா கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும். முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் யானைகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே. ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க. யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும், அப்புறம் தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் துவக்கத்தில், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது ராகு இந்த விஷயம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது தான் சின்னதாக ஒரு சின்னதாக அழுத்தம். அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நீங்களே உணர்வீங்க, பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே, ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்கள் முள் மனது என்ன யோசிக்குதோ,
என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் வரலன்னு சொல்லி தடைப்பட்டிருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கோடு சுற்றிக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும். என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கன்னிராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க. பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது அதை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க, இதை விட்டுட்டா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி நீங்கள் ஒரு அப்பில் உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இழுபெரியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விலக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. கன்னி ராசி நேயர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாராவது ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அதே போல் மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது ஒரு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னை தெரசா போல் இயங்குவார்கள். அன்னை தெரசா நம்மளுடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை, நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கன்னிராசி நேயர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ, படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 11ல் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து துவக்கம் வரை உறுதியாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது, அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க. அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டினா தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய
வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கின்றன? கடகராசி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காமல் பிறருடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உறவுகள் இருக்கா, நட்புகள் இருக்கானா, இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி தான் கடகராசி. இயற்கையாகவே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வார்கள். தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை மதிக்காத உறவு கூட தேடி போய் உதவி செய்வாங்க. இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா அம்மா தான் செய்வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம நம்ம அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அந்த பாசத்தை காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா, ரெண்டாவது அப்பா. இந்த 2 உறவை தவிர்த்து வேறு எல்லா உறவுமே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மாயம்தான். அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம்,
தாய் மேலே அதிக பாசம் எந்தளவுக்கு ஒரு அன்பு வைக்கிறாங்களோ அதேபோல் மற்றவர்கள் மீதும் அதிக அன்பை வைக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். கூட இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் வேலை வைப்பீங்க, உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க. நான் விட மாட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, என்னுடைய சகோதரிக்கு பிரச்சனை, என்னுடைய சொந்தக்காரனுக்கு பிரச்சனை, என் பிரச்சனை மாதிரி நான் எப்படியாவது சரி பண்ணுவேன்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணுங்க, ஒரு பயம் பக்கத்தில் நிற்க மாட்டான். அப்படி நின்னாங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சார்ந்த நபர்களாகவே மட்டும்தான் இருப்பாங்க போல். 10% தான் இருப்பாங்க. நீங்கள் செஞ்சது 100 பேருக்கு, நிற்கிறது 10%. ஸோ அப்போ எங்கே நம்மளுடைய உண்மையான அன்பு எங்கே அப்படின்னு தரக்கூடிய அளவு தான் கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துச்சு. அதுவும் இந்த 2.5 வருஷம் கடகராசியை கரும்பை எப்படி மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸை அப்படியே புழிஞ்சிட்டு சக்கையை போட்டு வெளியே போட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு ஒரு வேண்டாத ஒரு உறவாக வெளியே தூக்கி போட்டாங்க. அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, கவலைப்பட்டீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு அப்படின்னோடனே ஒரு பயம் வரும். ஏன்னா ஏற்கனவே ராகு கேது பயிற்சியில் பல பேர் கேட்டீங்க, ஐயா 8ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவை மறக்காமல் பார்க்காதவங்க திரும்பியும் போய் பாருங்கள், நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது ராகு கேது பயிற்சி வீடியோ, ஓகேவா? ஸோ அப்போ 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதியில் தான் வராரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும், அப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளேயே சூரியன் வரார். இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நடக்காத விஷயங்கள், இது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், அதற்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காத்திருப்புக்கான விஷயங்கள் கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவும் நன்றாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அதை இயக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும். அது எப்படின்னா, வண்டி இருக்குது, வண்டி ஓடுறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் பெட்ரோல் இருந்தால் தானே ஓடும். அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் ஆகிய பெட்ரோல் வண்டிக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிரும், உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கிறது சூட்சும ரகசியம், ஓகேவா? ஸோ அப்போ கடகராசிக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்க துறையில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, கடகராசிக்காரங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு முன்னாடி அரசாங்க வேலைக்கு எதுவும் எழுத போகிறீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதத்துலேருந்து சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கட்டாயமாக மறந்துடும் நீங்கள் நினச்ச விஷயம் கூட மறக்காமல் நல்லபடியாக ஆகிட்டு வருவீங்க. ஜூலை 17க்கு அப்புறம் ராசிக்குள்ளேயே சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி தான் சூரிய பகவான். எப்போவுமே சூரியன் 2ஆம் இடத்துல இல்லை சூரியன் 10ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த நபர்களுடைய உறவுகள் அல்லது அவர்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பணம் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆகவே உங்களுடைய ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி அமர்ந்தோடனே நீங்கள் எக்ஸாமில் உறுதியாக பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறது உண்மை. தன்னம்பிக்கையோடு போய் எழுதுங்க, உங்களால் முடியும். அதாவது இன்னுமே இந்த வாழ்க்கை உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு நினச்சிட்டு எழுதுங்க, கட்டாயமாக பாஸ் பண்ணுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் அதிகமாக போட்டு இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபத்தை பெற முடியும். ஆனால் என்னென்னா செவ்வாயும் கேது 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு வருமானம் வரும். அதுக்காண்டி கொஞ்சம் வருமானம் வந்தோடனே நீங்கள் அதிகமாக கடன் வாங்கி போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா ராகு 8ல் உட்காந்துருக்கார், ஷேரில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ராகு திடீர்னு சடக்குன்னு இறக்கி விட்ருவார், கேது 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால.
ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் வெற்றி கிடைக்கும். நம்முடைய கடகராசி பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக அமைய போகுது. அதே போல் கடகராசியில் யாரேனும் லவ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, காதல் கனிவதற்கான வாய்ப்பு உண்டு, காதலை சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு, காதலில் மறுபடியும் இந்த மாத எண்டுக்குள்ளே பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது முக்கியம். ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அப்போ மாத இறுதியில் கடகராசிக்காரங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். கடகராசி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார், தன்னுடைய கணவருடைய வீட்டார்கள் அனைவருமே இனிமேல் மதிப்பை கொடுப்பாங்க, ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த, கஷ்டப்படுத்தி வந்த அந்த உறவுகள் அனைத்தும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு, உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுடைய பாதையை அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்களே தள்ளி நிற்கிறனாலும் அவங்கள தள்ளி விடுறதுக்கு ஒரு நபர் வருவாங்க. உங்கள் உறவுலே ஒரு நபர் வருவாங்க. அவங்கள தள்ளி நில்லுங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வார்த்தைகளால் சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவுலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பான, ஒரு பாசமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுங்க. ஒரே ஒரு விஷயந்தான், கடகராசிக்காரங்க செவ்வாயும் கேது உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், ராகு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. பெண்கள் வண்டியில் போகும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது, அப்புறம் ஷாலை கொஞ்சம் கவனமாக போட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், பெண் குழந்தைகள் பாதிப்படைகிறத பார்க்குறோம். ஸோ அதனால் கடகராசி பெண்கள் உண்மையாகவே கொஞ்சம் கவனமாக போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போதும் சரி, வண்டியில் போகும்போது உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய ஆடைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக ஓட்டி போனீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் யாருக்காச்சும் போய் வாக்கு கொடுக்கறத நிப்பாட்டிங்க. இந்த மாதம் கடகராசிக்காரங்க நான் முடித்து கொடுக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கஷ்டம் என் கஷ்டம் மாதிரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை விட அவங்க கஷ்டம் உங்கள் மேலே ஏறி உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்திடும். ஸோ நீங்களாக இருங்க, உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. அற்புதமான மாதமாக இருக்குது. பொருளாதார விஷயங்களுக்குரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் வீட்டில் வைங்க. வேறு யாருக்காக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொருளாதாரம் திரும்ப வராதுங்கிறது கோச்சார கிரகங்கள் குறிப்பின்ற ஒரு மேன்மையான கருத்து. கரெக்டாக கவனமாக இருங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும், அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய
பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத பொது பலன் பார்க்க போகிறோம். மேச ராசி எதிலும் எப்பொழுதிலும் தன்னுடைய செயல்பாடுகளை முதல்நிலைப்படுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே வச்சுட்டு போராடும் குணம் கொண்ட ஒரே ராசி மேச ராசி. ஒரு தலைமை பொறுப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தன்னை ஒரு திறமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய ராசினியர்கள் தான் நீங்கள். உங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். உங்கள் கையில் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு வேலையவோ கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டால் மட்டும் போதும். அதுக்கு காலம் நேரம் எதுவுமே பார்க்க மாட்டீங்க. எக்ஸ்ட்ரா டைம் கூட ஒர்க் அவுட் பண்ணி அதை முடித்து கொடுக்கறதுல நீங்கள் சிறந்த பண்பாளர். அன்பு, பாசம் என்ற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் உங்களுடைய ராசியின் தன்மையான வீரம், விவேகத்தை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் இருந்துட்டிங்கன்னா யாருனாலும் சரி எவனாலும் சரி வரட்டும், பார்த்துக்கலாம், என்னால் முடியும். அது உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அல்லது உங்களை விட மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த நபர்களாக இருந்தால் கூட அஞ்ச மாட்டேன், துணிஞ்சு நிற்பேங்கிற செயல் தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு இயல்பான பண்பு. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட உங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். கோவக்காரன், தேவையெல்லாம் பேசுவான், முரண்டு பிடிப்பான், பிடிவாதம் பிடிப்பான்லாம் சொல்லுவாங்க. இல்லை பிடிவாதம் பிடிப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் பிடிவாதம் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க சொல்கிற ஒரு வெற்று வேத்து கதைகள். அந்த கதைகளை நீங்கள் தயவு செய்து மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. நீங்களாக இருங்க. மேசராசிக்குன்னு ஒரு கம்பீரம் உண்டு. அது அழகிய ஆடை அணிவதில் சிறப்பாளர்கள் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, மேசராசி என்பர்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரெஸ் அணிஞ்சு போகிறாங்க சரி, ஒரு அப்படியே சுக்கிரன் ஒரு ஆதிக்கம் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போட்டு போங்க. நீங்கள் அழகிய ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா உங்களுடைய மனமும் செயல்படும். அங்கே ஒரு குருவோட இயக்கமும் சுக்கிரனோட இயக்கமும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஸோ அப்போ உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரதிபலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இது நான் அந்த ஜூலை மாதத்துக்கு மட்டுமே சொல்லலை, பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. ஸோ முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். எதை நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடையில்லாமல் நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் சிறப்பாக என்னால் முடியுது, கடந்த காலங்களை விட இந்த மாதம் எனக்கு நன்றாக இருக்கிறது, முயற்சிக்குரிய விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்.
ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதன்படி உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசி மாணவ செல்வங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆசிரிய பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுடைய கடைகளாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கென்று ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, ஸோ பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக தைரியமாக செய்யுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கடந்த காலத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும். அம்மாவுக்கு சில உடல்நிலை சிறு பாதிப்புகள் ஏற்படும். சின்னதாக ஏதாச்சும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். பெரிய பாதிப்பு கட்டாயமாக கிடையாது. அதேபோல் உங்களோட வேலை பார்க்குற வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அவங்க எதுவும் இடமாற்றம் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, கூட்டணி அமைக்கக்கூடாது. கூட்டணி அமைச்சு பண்ணிங்கன்னா சில நேரங்களில் ஒரு சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன விஷயங்களை சந்திக்கணும். அதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் முழுக்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது. சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தா இருக்குது. ஒன்று தங்க நகைக்கடை வந்து அடகு வச்சுருக்கீங்கன்னா அந்த நகை திரும்ப வாங்க சூழ்நிலை வரும். அல்லது புதிதாக நகை வாங்குவதற்கான அமைப்பெலாம் நம்மளுடைய மேச ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ், ஒரு என்ன சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தவங்க புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். இந்த 2 விஷயந்தான் கவனமான விஷயம். ஓகேவா? அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கார். புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் வந்திருக்கிறாரு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளை, உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நகை எப்படி வாங்க போகிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கனால மேசராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பை உறுதியாக கிரகங்கள் கொடுக்குது. பயன்படுத்திக்கோங்க, சரியான முறையில் பயன்படுத்துங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து
உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.